வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக அதிமுகவை பேய் பிசாசுன்னு விமர்சித்த சீமான் விஜயையும் விட்டு வைக்கலை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக திமுக ஆகிய கட்சிகளை பேய் பிசாசு என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். அதாவது மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி வாக்களிப்பதைத்தான் அவர் இப்படி விமர்சனம் செய்துள்ளார். கூட்டணி வைத்தால் என்னென்ன நிகழும் என்பதனையும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரையில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், மக்கள் பேயை விவகாரத்து செய்துவிட்டு பிசாசை 5 ஆண்டுகளுக்கு திருமணம் செய்கிறார்கள். அடுத்த முறை பிசாசை விவகாரத்து செய்துவிட்டு பேயை 5 ஆண்டுகளுக்கு திருமணம் செய்கிறார்கள். அதாவது அதிமுக வரக்கூடாது என திமுக வரக்கூடாது என அதிமுகவுக்கும் மக்கள் வாக்களிக்கிறார்கள். கூட்டணிக்கு சென்ற விஜயகாந்தின் தேமுதிகவுக்கு என்ன நடந்தது? 10% இருந்த வாக்குகள் சதவீதம் திடீரென சரிந்ததற்கு காரணம் கூட்டணி வைத்ததுதான். அதுபோல் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சரிவுக்கு அதுதான் காரணம். அதிமுகவை வைத்து திமுகவை எப்படி ஒழிக்க முடியும்? தீமையை வைத்து மற்றொரு தீமையை வைத்து மற்றொரு தீமையை அழிக்க முடியாது. மக்கள் விழித்தால் மட்டுமே மாற்றத்தை உருவாக்க முடியும். அண்ணா வழியில் என விஜய் கூறுகிறார். அண்ணா வழியில்தான் 60 ஆண்டுகளாக திமுக பயணிக்கிறது. அண்ணா வழியில் அல்லாமல் வேறு எந்த வழியில் திமுக அதிமுக பயணிக்கிறது? அரசியலுக்கு வந்துள்ள விஜய் என்ன மாறுபட்ட கொள்கையை வைத்துள்ளார்? விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தபோது ஏற்படாத எழுச்சியா தற்பொழுது எழுந்துவிடப் போகிறது? திரை வெளிச்சத்தில் அவ்வப்பொழுது சிலர் அரசியலுக்கு வந்து கொண்டிருப்பார்கள் என சீமான் தெரிவித்தார். தேனி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கால்நடை மேய்ச்சலுக்கு சில உரிமை வழங்க கோரி சீமான் மாடுகள் மேய்த்து போராட்டம் நடத்தினார். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையிலும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டாலும் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல், 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை. மாறாக 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டது. இப்படி அடுத்தடுத்த தேர்தலில் போட்டியிட நாதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டது. 15% வாக்குகள் பெற்றது. தற்பொழுது அந்த கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. தான் கட்சி தொடங்கியது முதலே சீமான் தனித்தே போட்டியிடுகிறார். அதிமுக திமுகவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்பட்டாலும் அவர் தனித்து போட்டியிடுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். அதே நேரம் திமுக அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.